ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சென்னையின் மிகவும் புகழ்பெற்ற சிறுவாபுரி முருகன் கோவில், இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சிறுவாபுரி முருகன் கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற மற்றும் பல்லாயிரம் பக்தர்களை ஈர்க்கும் மிகவும் பழமையான ஒரு ஆலயமாகும். இந்த கோவிலின் வரலாறு சிறுவாபுரி முருகன் அல்லது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் கோவில் திருவள்ளுவர் மாவட்டம், சென்னைக்கு அருகே சின்னம்பேடு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சுமார் 500 ஆண்டுகள் பழமையானதாகும். கிராம மக்களின் முயற்சியால் கட்டப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமாயணத்தின் கதையில் லவ குசா ஆகிய ராமரின் மகன்கள் இங்கு தங்கியிருந்தனர். ராமர் ஆகிய தந்தையை அறியாமல் அவருடன் போரிட்ட நிகழ்வால் சிறுவர் போர்புரி என அழைக்கப்பட்டு பின்னர் சிறுவாபுரியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் அருணகிரிநாதர் பல திருப்புகழ் பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த கோவிலின் பிரதான தெய்வம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர். வள்ளியுடன் முருகன் திருமணமான வடிவில் உள்ளார். அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் திருவுருவங்களும் இங்கு உள்ளன. திருமணமாகாதவர்கள் இங்கு சனிக்கிழமைகளில் 6 வாரம் வந்து வழிபட்டால் திருமணம் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. வீட்டுக்காக பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கு விருப்பமான வீடு கிடைப்பதாகவும் இங்கு நம்பப்படுகிறது. நோய் தீர்வு, குழந்தை பேறு, கல்வி செல்வம், திருமண வெற்றி ஆகியோர் இந்த கோவிலில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. முருக பக்தை முருகம்மை என்பவரிடம் நடந்த அதிசயம் மிக பிரசித்தி பெற்றது. அவரை துன்பப்படுத்த தனது கணவன் கை வெட்டிய போதும் முருகன் அவளுக்கு கருணை காட்டி மீண்டும் கைகளை ஒருங்கிணைத்ததாக கூறும் மரபுக்கதை ஒன்றும் இங்கு உள்ளது. இந்த கோவில் வழக்கமான நாட்களில் காலை 7 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை மற்றும் விசேஷ காலங்களில் முழு நேரமும் இந்த கோவில் திறந்தே இருக்கும். விசாகம், சஷ்டி, கார்த்திகை தீபம், கொடியேற்று, உழவர் திருவிழா, பங்குனி உத்திரம், தைப்பூசம் உள்ளிட்ட மிகவும் முக்கிய விழாக்கள் இங்கு கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து சுமார் 35 முதல் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் அருகே உள்ள முக்கியமான இடங்கள் ரெட் ஹில்ஸ் மற்றும் பொன்னேரி ஆகியவையாகும். சிறுவாபுரி முருகன் கோவில் எதிர்பார்த்த விருப்பங்களை அருளும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாக திகழ்கின்றது. முக்கியமாக எந்த ஒரு வேண்டுதலானாலும் தொடர்ந்து 6 வாரம் இங்கு வந்தாலே அவரவர் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகனை நீங்களும் உங்களின் எந்த வேண்டுதலும் நிறைவேற இங்கு வந்து முருகனை தரிசியுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இது போல் டெம்பிள் மற்றும் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும்.
சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.